இதை காட்டு, இங்கே வாட முன்னாடி வந்து காட்டுறா. ஸோ இது வந்து அந்த ப்ளக்கு, மிக்சரோட ப்ளக்கு. இதை வந்து என்ன பண்ணோன்னா இதில் மாட்டிட்டு, இது வந்து 2 பின் ப்ளக்கு. இதை நீங்கள் அடாப்டரில் மாட்டிடுங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா, ஸோ இதில் எல்லாமே கரெக்டான வாங்கினப்போ என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டோம். ஸோ மைக்கு 1 2 3 4 5 மைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பின்னு வந்து நம்ம 3P பின் வரும். ஸோ அந்த மாதிரி பின்னுனா நம்ம இதில் போட்டுக்கலாம். இல்லை நமக்கு வந்து மைக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மைக்கு. ஸோ இந்த மாதிரி பின் இருந்துச்சுன்னா மைக்கை நீங்கள் எப்போதும் போல் இதில் நீங்கள் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் சொருவணும். மைக் 1 லைன் இருக்கும், இதில் நீங்கள் சொருவணும். இதில் இல்லை, இதில் சொருவிட்டு இதில் நீங்கள் வால்யூம் ஏற்றணும். இது வந்து வால்யூம் ஏற்றுறப்போ உங்களுக்கு சவுண்ட் வரும். இது வந்து கெயின். அப்படி சவுண்டு உங்களுக்கு கம்மியாக கேட்குதுன்னா கெயினை நீங்கள் வச்சுக்கலாம். கெயினை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த கருப்பாக இருக்கிறது என்னென்னா தெரியுதா, ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ ரைட்டு லெஃப்ட்டுக்கு போய்டும் ஸ்பீக்கர். நம்ம தனித்தனியாக நம்ம வந்து இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு நீங்கள் இது ரைட்டு இது லெஃப்ட்டு இது குத்துனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலடா இது வந்து கீழடா. இது வந்து என்னென்னா ட்ரிபிள். ஸோ இது வந்து மிட்டு வாய்ஸ் நான் எடுத்து கொடுக்காது. இது வந்து பேஸ். லோன்னு இருக்குது பாருங்கள், இது பேஸு. ஹையே, மிட்டு, லோ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பின். நம்ம இது வந்து ஃபோனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் தனியாகவே கண்ட்ரோல் இருக்குது. நம்ம வந்து இதில் வச்சு சவுண்ட் அதிகம் பண்ணி நம்ம வந்து ஆக்ஸ்க்கு குத்திக்கலாம். ஸோ எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா எஃபெக்ட்ஸ். இது வந்து எஃபெக்ட்ஸு. எல்லாத்துக்குமே எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த எக்கோ சவுண்ட் வரதெல்லாம் இது தான். அப்புறம் இது வந்து என்னென்னா, இது வந்து எஃபெக்டோட இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நான் இது வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கம்மி பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கோ ரொம்ப கேட்கும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆக்ஸ் பின் ஃபோனில் சொருவறதுக்கு வந்து பின் வந்து இங்கே இருக்குது. இதில் நீங்கள் பின்னை சொருவிட்டு ஃபோனில் வந்து நீங்கள் ஆக்ஸ் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் நார்மலாக நீங்கள் ரெக்கார்டு இதில் போட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இருக்குது. இதோட மெயின் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது ஆக்ஸ். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து என்னென்னா, இல்லை இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டிவிடி பின் இருக்குது. 2 பின் இருக்குது. டிவிடி போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன். நீங்கள் இதில் வந்து லைவான ஆடியோ வந்து ஹெட்ஃபோன் வந்து கேட்கணும், அப்படியே கேட்கணுன்னா நீங்கள் ஹெட்ஃபோனுக்குன்னு தனியாக பின் இருக்குது. அதை சொருவி இதில் ஹெட்ஃபோன் சவுண்டு வால்யூம் நீங்கள் அதிகப்படுத்தி இதில் இருக்க பாருங்கள், ஹெட்ஃபோன் சவுண்டு வால்யூம் அதிகப்படுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, பென்ட்ரைவரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் மிக்சர் ஆன் பண்ணோன்னே இது இது வந்து லைட் எரியாது. ஒன்ஸ் ஒரு பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஆன் ஆகிக்கும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ளூடூத் வரும், அப்புறம் MP3 பிளேயர், பென்ட்ரைவ் போடுறது வரும். ஸோ மெயினாக இதிலேருந்து அவுட் வந்து இப்போ அந்த ஹார்க் ஸ்பீக்கருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா இதில் நீங்கள் போடணும். ரைட்டில் போடலாம், இல்லாட்டி லெஃப்ட்டில் ஏதாவது ஒரு பின்னு. அந்த ஒயர் கேபிள் அங்கே இந்த கேபிள் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த கேபிளை நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் இதில் போட்டுடணும். இந்த மாதிரி இதை போட்டுட்டு
இதில் நீங்கள் சவுண்ட் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் மைக்கு ஹாக் ஸ்பீக்கரில் நீங்கள் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சொருவிக்கலாம். ஆமாம், இந்த ஒரு பின்னு அப்படியே மடிச்சு உள்ள வச்சு. அப்புறம் இதில் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, கீபோர்டு இது ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் கீபோர்டு நீங்கள் குத்திக்கலாம். ரைட் லெஃப்ட்டுன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் பின்னை வந்து குத்தி அதுக்கு இன்னொன்றும் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கோம். அதில் நீங்கள் கீபோர்டு சொருவி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இருக்குது. ஸோ கீபோர்டுக்கு வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து 6, 7 இருக்குது இதோடது. இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சொல்லிவிட்டேன். ஸோ இதோட இது இந்த பின்னு கீபோர்டுக்கு இங்கே நீங்கள் சொருவிட்டு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சேம் இதில் இருக்கிற மாதிரியே தான் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒயர்லெஸ் மைக்கு நீங்கள் சொருவிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சொருவிட்டு அந்த பின்னை வந்து நீங்கள் இதில் சொருவணும். ஒயர் மைக் சொருவுறதா இருந்தாலும் இதில் தான் நீங்கள் சொருவணும். இதில் நீங்கள் சொருவி நீங்கள் சவுண்ட் வைக்கணும். சப்போஸ் சவுண்டு உங்களுக்கு வராட்டி கெயினை நீங்கள் அதிகப்படுத்தணும். கெயின் வைக்க வைக்க உங்களுக்கு வரும். இதில் மெயினாக என்னென்னா உங்களுக்கு விசில் சவுண்டு வரும். விசில் சவுண்டை எப்படி கம்மி பண்ணுறதுன்னா, இந்த ஹையு மிட்டு இது ரெண்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசில் சவுண்டு வந்து வராது. அதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் வந்து இதில் கம்மி பண்ணி மைக்கு போட்டு கெயினும் வச்சுட்டு நீங்கள் இதையும் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் சவுண்ட் அதிகமாக வருது அப்படின்னா இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வேறு எதுவும் இல்லை. இந்த பட்டன் எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே வால்டேஜ் வந்து உங்களுக்கு பவர் காட்டும், எவ்வளோ வருது அப்படின்ட்டு இது காட்டும். ஸோ இது ஆன்லேயே வச்சுக்கோங்க. மிக்சரில் வந்து இது தான், வேறு எதுவும் இல்லை. இதை பின்னு வந்து இந்த பின்னு இருக்குதுல்ல, அது இந்த மாதிரி மேல். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பின் சொன்னல, இந்த பின்னை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதிலே நீங்கள் குத்தி நீங்கள் மைக்காக இருக்கட்டும், இது எல்லாமே கீபோர்டு பொறுத்த வரைக்கும் இதில் தான் நீங்கள் போடணும். இதில் போட்டுறாதீங்க. நீங்கள் மைக்கு வந்து இந்த 3 பின் சொன்னல, இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த 3 பின்னு. இது தேவையில்லை இப்போதைக்கு. சப்போஸ் நம்ம பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நம்ம இது மாதிரி வாங்கி குத்திக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து கேபிள் வந்து இது. ஸோ இந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மைக்கு. இப்போதைக்கு இவ்வளோ தான். வேறு இதில் எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். மிக்சரை வந்து எப்படி வைக்கணும்னா, மிக்சரே தூக்குடா, அந்த 2 ஸ்பான்ச் இருக்குது. ஒரு ஸ்பான்ச்சை நீங்கள் இப்படி வச்சுட்டு கீழே படுக்க போட்ட மாதிரி இப்படி வச்சுட்டு, இந்த ஸ்பான்ச்சு 2 பக்கமும் உங்களுக்கு ஓட்டையாக இருக்கும். இந்த ஸ்பான்ச்சை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மிக்சர் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மிக்சர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து க்ரிப்பாக நிற்கும். வச்சிடறேன். இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பாக நின்றுக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒன்ஸ் மைக்காக இருக்கட்டும், ஒயர் மைக்காக இருக்கட்டும், ஒன்ஸ் நீங்கள் சொருவிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. சேம் இதே ப்ராசஸர் தான் இதுவும். ஒன்ஸ் நீங்கள் விசில் சவுண்டு வருது அப்படின்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வாரம் மாற்றணுன்னு அவசியமே இல்லை. இப்போ ஒன்ஸ் இதில் சவுண்டு ஏற்றி வச்சுருக்கீங்கன்னா அதே சவுண்டு அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அந்த மாஸ்டர் வால்யூம் மட்டும் தச்சு முடிஞ்சோடனே ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேருந்து அவுட்டு வராது உங்களுக்கு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.